அம்மா, அப்பா, நண்பர்கள், உறவினர்கள் மாதிரி எனக்கு சந்தோஷம் தர்ற இன்னொரு விஷயமா பயணம். அது என் வாழ்க்கையில் ஒரு அங்கமாயிடுச்சு. பயணம் நாம் காணாத வெளி உலகத்தை தேடி போகிற தேடல் மட்டும் இல்லை, நமக்குள்ள நாம் பார்க்காத நம் உலகத்தை தேடி போகிற தேடலும் தான். ஒரு நல்ல பயணம் பல நல்ல புத்தகங்களை படித்ததுக்கு சமம். அந்த வகையில் நான் நிறைய ஊருக்கு போயிருக்கேன். ஆனால் ஒரே ஒரு ஊருக்கு மட்டும்தான் அடிக்கடி போய்கிட்டே இருக்கேன். அதுதான் கேரளா. இந்தியாவிலேயே நான் வேற எங்கேயும் பார்க்காத அந்த பசுமை தான் எனக்குள்ளே இருந்த படைப்பாளியை பத்திரமா வெளிக்கொண்டு வந்து ஒரு குறும்படம் எடுக்க தூண்டுச்சு. கடவுள் இந்த உலகத்தை படைச்சார். ஆனால் கேரளாவை படைக்கும்போது மட்டும் அவரே காதல் வசப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படி ஒரு காதல் ஒரு ஊர் மேலே முறையாக. கேரளா தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் என் மனசுக்கு இன்னும் ரொம்ப பக்கத்தில். டேய், ஆஃபீஸில் நீ பிரியாவை பார்த்துருக்கியா என்ன? ஆமாடா, பார்த்துருக்கேன். பேசியிருக்கியா? என்ன சொன்னா? இல்லைடா, நான் ஆல்ரெடி பேசினாலா? நல்லா தான் பேசினா. ஆனால் இப்போது என்கிட்ட பேசுகிறதுக்கு அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் அப்படியே விட்டுட்டேன். ஆனால் ஒரு சில பொண்ணுங்க இருக்காங்க மச்சான், நம்மக்கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ பேசாமல் போகிறாங்களோ அந்தளவுக்கு அவங்கக்கிட்ட போய் பேசணும்னு தோணும், யோசிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தோணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். அட்லீஸ்ட் கண்ணை முடியாது. கவிதை மச்சான். அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை மட்டும் நம்ம லைஃப் லாங் பார்த்துடவே கூடாது. தப்பி தவறி பார்த்துட்டோம்னா நம்ம லைஃப் அவங்க கூட தான். ஒரு காதல் கடிதம் விழி போடும், உன்னை காணும் சபலம் வரக்கூடும். நீ பார்க்கும் பார்வைகள் பூவாகும், நெஞ்சுக்குள் தைக்கின்ற முள்ளாகும். கண்ணே என் கண்பட்ட காயம் கை வைக்க தானாகாரும். முன்னாலும் பின்னாலும் டேய் அர்ஜுன், என்னடா காலையிலே எவ்வளோ சவுண்டா வச்சு பாட்டு கேட்டுட்டு இருக்க? இன்னைக்கு என்ன நாள்னு தெரியும்ல? நவம்பர் 7. அப்படிதான் இருக்கும். இருடா, நவம்பர் 18 டிசம்பர் 12 வரட்டும். டிசம்பர் 12 ஓகே. அது என்னடா நவம்பர் 18? அவ ஃபேஸ் அடடடடடடா, அவ ஷேப் அப்பப்பப்பப்பப்பா, மொத்தத்துல ஐயையோ இழுக்குது என்ன. டேய், என்னடா மலையாள பாட்டு ஓடுது? தெரியலையே மச்சான், நானும் இப்போ தான் கேட்குறேன். எக்ஸ்கியூஸ் மீ. வணக்கம் சார், வெல்கம் டு மெக்டி. இங்கே எஃப்எம் ஸ்டேஷன் எங்கே சேஞ்ச் பண்ணுறது? எஃப்எம் இல்லை, சாங் சேஞ்ச் பண்ணும், அதான். ஓகே, மேலே இருக்கு, அங்கே போய் மாற்றிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ். யா, தேங்க்யூ. மனம் கூடுதில்லையே, மறக்குமா மாமே என்னோ மயக்குதே பஞ்சவர்ணோ, மடியிலே ஊஞ்சல் போடமானேவா. டேய், என்னடா பாட்டு மாறிடுச்சு? ஆமாண்டா. சரி, நான் பாட்டை மாற்றிட்டு வரேன். என் பர்கர் மேலே மட்டும் கையை வச்சா கொண்டே போடுவேன். அதை என்கிட்ட சொல்லாத, பின்னாடி வரவன்ட்ட சொல்லு.
விஸ்வரூபம் 2 எப்படா ரிலீஸு? தீபாவளிக்குன்னு நினைக்கிறேன். ஊமை என்றால் ஒரு வகை அமைதி ஓலஞாலிக்குருவி இளங்காற்றினாடி மச்சான் செம்மையா இருக்கா மச்சி. மச்சி அவ பேர் வர்ஷினியாண்டா, நம்ம டெஸ்டிங் டீம் தான். டேய் அவ சொந்த ஊர் கேரளாவா? அடா பாவிகளா, அவன் நல்லா இருக்கான்னடா சொல்ல வந்தேன். டேய் பாட்டை மாத்துறா. இப்போ கமல் பாட்டு வைக்கலைன்னா ஒரு பொண்ணுக்காகன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கலாய்ப்பாங்க. இங்கே மலையாள பாட்டு ஓடலைன்னா அவளை இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்ல வேளை எஃப்எம் கூட என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிச்சு. கையில் கையும் வச்சு கண்ணில் கண்ணும் வச்சு நெஞ்சின் மந்திரம் கொண்டு சேரும் நேரம் சுந்தரி நீ 17 வயசுலேருந்தே எனக்குள்ள ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அவள் எப்படி இருப்பா? சிவப்பா, கருப்பா, நெட்டையா, குட்டையா? இனிமே இந்த கேள்வி வராதுன்னு நினைக்கிறேன். வராமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் அவளை பார்த்தது என்னமோ ஒரு 10 நிமிஷம்தான் இருக்கும். ஆனால் என்னோட மொத்த நாளே அந்த 10 நிமிஷம் மட்டும்தான். அபிதாபியா? அட நானே பிரிவுக்கு வெளியில உட்கார்ந்திருக்கேன். யார்ட்ட கேக்க? அந்த புண்ணு எழுப்பி கேள. சேர்த்து குடிச்சுக்க. அட சீடுங்க சுடுதுடா. சுடுதா? தள்ளி விடு. ஆமா. ஏன்டா கடப்பா பேசுற? வாயில இருந்தனால 10 இடமும் தெரியுமேன்னு சொல்ல வந்தோம்னா அதுக்கு போய் ரொம்ப ரொம்ப கோபப்படுற. கேட்கிற கேள்வி மட்டும் வந்தீங்களா? நம்பவே முடியல. இவ்வளோ நாள் என் முன்னாடி வராம ஏன் இப்படி பண்ண? ஏய், நீ நீ உண்மையிலேயே என்ன காதலிக்கிறியா இல்ல சும்மா விளையாடுறியா?
அன்னைக்கு நான் கோயிலுக்குள்ளே போகலை. கண்டிப்பாக தெரியும், உள்ளே போயிருந்தாலும் நான் சாமி கும்பிட்ருக்க மாட்டேன்னு. நேற்று கோயில், இன்னைக்கு டான்ஸா? மச்சான் செம்மையா ஆடுறாடா. இவன் யாரை சொல்கிறான்? பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போலடா. அச்சுடாக் மாதிரி இவன் தான் போகிறான்னா என்ன வேற எது கூட்டு அலைகிறான்? டேய், நான் தான் பேசுகிறேன். இப்போ கால் கட் பண்ணுறேன். எண்ணி 10 செகண்டில் எனக்கு கால் பண்ணு. எதுக்குடா? இல்லை நான் சொல்கிறேன். நான் தானே வந்தேன் உனக்காக, சிரிக்கின்றேன் ரசிக்கின்றேன். ஹாய், திஸ் இஸ் அர்ஜுன். உங்கள் டெவலப்மெண்ட் டீம் தான். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் நடித்தா நல்லாயிருக்குன்னு தோணுது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? உங்கள் எம்ப்ளாய் ஐடி? எம்ப்ளாய் ஐடியா? எதுக்கு? இல்லை, 2 வாரமாக பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல. இப்படியே போயிட்டு இருந்தா அப்புறம் நான் ஹெச்ஆர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். அப்புறம் உங்களுக்கு தான் ப்ராப்ளம். ஓகே, சாரி. ஏன் இவ்வளோ ஹார்ஷாக ரியாக்ட் பண்ணிட்ட? இப்படி தான் ஷார்ட் ஃபிலிம்னு வருவாங்க. ஃபிலிம் ஆரம்பிக்கும் முன்னாடி அவங்க ஃபிலிம் ஆரம்பிச்சிடுவாங்க. இது அவங்க ஒரு வெப்பனாகவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அவன் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கான். உன் ஃபோனை கொடு, நான் வேணா காட்டுறேன். ஓகே, யூடியூப்ல இருக்கு. ஆஹா. ஹலோ, கால் பண்ணியிருந்தியா? என்ன நீ நாளைக்கு ட்ரீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு இருக்கியாமே? இல்லை, எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு. சண்டே என்னடி வேலை? ஓவரா சீன் போடாத. ஐயோ இல்லை, எனக்கு ரொம்ப முக்கியமான ஒர்க் இருக்கு. எந்த ஒர்க்காக இருந்தாலும் பரவாயில்ல, மண்டே பார்த்துக்கலாம். ஆக்சுவலி அதெல்லாம் இந்த ட்ரீட் அர்ஜுனோடது. ஸோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நாளைக்கு அவன் ட்ரீட் மட்டும் இல்லை, நானும் தானே சேர்ந்து தரேன். இல்லை, பட் எனக்கு வர இல்லை, பட் இதெல்லாம் கிடையாது. நாளைக்கு கண்டிப்பா நீ வர. சரி, ஓகே, நான் ட்ரை பண்ணுறேன். ட்ரை எல்லாம் கிடையாது. நாளைக்கு பஸ் ஸ்டாப்ல மீட் பண்றோம். ஓகே? விண்டோ சீட் எனக்கு தான். சரி, இருந்து தொலைக்கு. ஆமா. அக்கா எங்கக்கா? பொண்ணு வீட்டுக்கு போகிறோம்மா. இவங்க தான் எங்க வீட்டில் குக்கா இருக்காங்க. ஹாய். பையன் என்ன கிளாஸ்க்கா படிக்கிறான்? இல்லை, ஸ்கூலுக்கு போகலம்மா. ஸ்கூல் போகலையா? கேளம்பக்கம் 2 கொடுங்க. கேளம்பக்கமா? கேளம்பக்கம்லாம் போகாதுமா. இறங்கு. பஸ்ஸு போர்ட்லாம் பார்க்க மாட்டியா நீ? அப்படியே பஸ் தான் வந்து ஏறிடுறது. பாவம்ல. ஏண்டா, வாரத்தில் 7 நாள் 24 மணி நேரம் வேலை பார்க்குறது நாங்கள். ஆனால் நீ 5 நாள் தான் வேலை பார்க்குற, 2 நாள் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன்னு வெளியே போயிடுற. உனக்கு பெஸ்ட் எம்ப்ளாய் அவார்டு. நான் ட்ரீட்டை கெடுத்துடாது. எதாக இருந்தாலும் 2 மணி நேரம் கழிச்சு பேசு. சொன்னா நம்ப மாட்டேன். ஷார்ட் ஃபிலிம் எடுத்தனால தான் இந்த அவார்டே எனக்கு கிடச்சிது.
இங்கே நிறைய பேருக்கு வாரத்தில் மொதல் 5 நாள் ஆஃபீஸ்னே போயிடுது. 6வது நாள் டயர்ட்னஸில் ஃபுல் தூக்கம். 7வது நாள் அடுத்த 5 நாள் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு நினைக்கும் போதே முடிஞ்சிடும். இது பத்தாதுன்னு கம்பெனியாக ஜம்ப் பண்ணுறதுக்குன்னு ஒரு கூட்டம். டிஎன்பிசி, கேட்டு, கேட்டு, ஜிமேட்டு, அது என்ன மச்சான், ஜிஆர்இ, இப்படி சொல்லிட்டே போகலாம். நாலேஜுக்காகனா ஓகே, பட் எண்ட் பாயிண்ட்னு பார்த்தோன்னா எல்லாரும் பணத்தை நோக்கி தான் ஓடிட்டு இருக்காங்க. இது என்ன தப்பாடா? இல்லை, அது நான் தப்புன்னு சொல்ல. அதுக்கு தான் வாரத்தில் மொதல் 5 நாள் இருக்கு, மிச்சம் இருக்கு 2 நாள் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு நினச்சேன். அப்படி நினச்சி பண்ணும்போது என்னால் மற்ற விஷயங்கள் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட ஃபேஸ் பண்ண முடியும். சின்ன வயசில் நீ டாக்டர் ஆகணும், டீச்சர் ஆகணும் யோசிச்சுட்டு வளர்ந்து வேற ஃபீல் வந்ததுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்கலனா அதை நம்ம உண்மையாக நேசிக்கலன்னு தானே அர்த்தம். டாக்டராக முடியாட்டுனா என்ன, வீட்டில் உள்ளவங்களை பேஷண்ட்டாக பார்த்துக்கலாம். டீச்சர் ஆக முடியாட்டுனா என்ன, தெரியாதவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லித்தர ஒவ்வொருத்தருமே டீச்சர் தான். மனுஷன் அவனோட அவசிய தேவைக்காக மட்டும் தான் பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தான். ஆனால் இப்போது அனாவசிய தேவைக்கு சேர்த்து சம்பாதிக்கிறான். என்னாச்சு? தண்ணி குடிக்கிறியா? ஊருக்கு போகிறப்போ வாட்டர் பாட்டில் மறந்துடுறேன், அதான் கோல்ட். சாரி, அன்னைக்கு நீங்கள் ஷார்ட் ஃபிலிமுக்கு தான் கூப்பிட்டேன்னு எனக்கு தெரியலை, இம்ப்ரெஸ் பண்ணுறதான்ட்டு. ஸோ அதனால தான் தப்பாக பேசிட்டேன். ஐம் ஸோ சாரி. நான் ஷார்ட் ஃபிலிம்காக வந்தது உண்மைதான், பட் இம்ப்ரெஸ் ஆனது பொய் இல்லை. சின்ன வயசில் நீ டாக்டர் ஆகணும், டீச்சர் ஆகணும் யோசிச்சுட்டு வளர்ந்து வேற ஃபீல் வந்ததுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்கலனா அதை நம்ம உண்மையாக நேசிக்கலன்னு தானே அர்த்தம். டாக்டராக முடியாட்டுனா என்ன, வீட்டில் உள்ளவங்களை பேஷண்ட்டாக பார்த்துக்கலாம். டீச்சர் ஆக முடியாட்டுனா என்ன, தெரியாதவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லித்தர ஒவ்வொருத்தருமே டீச்சர் தான். மனுஷன் அவனோட அவசிய தேவைக்காக மட்டும் தான் பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தான். ஆனால் இப்போது அனாவசிய தேவைக்கு சேர்த்து சம்பாதிக்கிறான். நான் ஷார்ட் ஃபிலிம்காக வந்தது உண்மைதான், பட் இம்ப்ரெஸ் ஆனது பொய் இல்லை. வர்ஷினி, ஃபோன் வருது பாரு. Varshini, what is your ambition? Miss, I want to become a teacher. ஹே, இங்க பார். பிடிக்குமா? ஆ, ரொம்ப பிடிக்குமா? எத்தனை சாக்லேட் வேணும்? ஒன்று போதுமா? இன்னொன்று வேணாமா? இன்னைக்கு நீ படிச்சேன்னா 2மே எனக்கு தான். ஓகேயா? படிக்கிறியா? ஆ, ஒரு வாட்டி எழுது. ஜென்ரலாக கேரளா பொண்ணுங்கனாலே பசங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர்லாம் சொல்லிட முடியாது. அது என்ன கார்னர் மட்டும் கஞ்சத்தனமா?
Happy birthday to you. Happy birthday to you, Varshini. Happy birthday to you. வர்ஷினி, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். Thanks, Arjun. பிரியா, தேங்க்ஸ் ஸோ மச். இப்படி ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணதே இல்லை. எல்லாத்துக்குமே காரணம் அர்ஜுன் தான். ഇവന്മാരാണോ ആ പറഞ്ഞ ബ്രോക്കേഴ്സ്? എന്നാണോ ഭയങ്കര ത്രട്ടനിങ്ങാന്ന് പറഞ്ഞു? ഹലോ, മോളെ എങ്ങനെയുണ്ട് പറയും മോളെ. അമ്മ എന്താ ചെയ്യുന്നേ? അമ്മ ഇന്ന് ഞാൻ വളരെ സന്തോഷത്തിലാ. നീ പറയുന്നത് കേൾക്കുമ്പോഴേ അറിയാം. എന്ത് പറയും മോളെ? ഇന്ന് വൈകുന്നേരം ഞാൻ ബസ് സ്റ്റോപ്പ് പോയപ്പോ ஒன் மினிட் அக்கா, எப்படி இருக்குங்க? நல்லா இருக்கம்மா. டேய், நல்லா இருக்கியா? கேளம்பாக்கம் போற பஸ் எப்பமா வரும்? இப்போ வரேன்க்கா, B19 பஸ். வாடா, பஸ் வந்துச்சு. அக்கா, பாட்டி இந்த பஸ் கேளம்பாக்கம் போகாது. ஆமாக்கா, அது போகாது. സൂപ്പർടാ. ജീവിതത്തിലെ ചെറിയ ചെറിയ കാര്യങ്ങളാണ് വലിയ മാറ്റങ്ങൾ ഉണ്ടാക്കുന്നത്. അമ്മയുടെ അടുത്ത് കുറേ പ്രാവശ്യം ഞാൻ പറഞ്ഞിട്ടുണ്ട്, എനിക്ക് ഈ സോഫ്റ്റ്വെയർ ഇൻഡസ്ട്രി തീരെ ഇഷ്ടമല്ല. അമ്മയെ നിങ്ങളടുത്ത് ഡിസ്കസ് ചെയ്യാത്തൊരു കാര്യമുണ്ട്. ചെറുപ്പം തൊട്ട് കുട്ടികളെ പഠിപ്പിക്കണം എന്നൊരാഗ്രഹം ഉണ്ടായിരുന്നു. പക്ഷേ ഞാൻ വളർന്നു വലുതായപ്പോൾ അതിലത്ര ഫോക്കസ് ചെയ്തില്ല. അതിനെ ആലോചിച്ച് ഇപ്പോൾ ദുഃഖിക്കുന്നു. അമ്മ, ഐ ലൈക്ക് ടു ഇന്ററാക്ട് ആൻഡ് വർക്ക് വിത്ത് ഹ്യൂമൻസ്, നോട്ട് വിത്ത് മെഷീൻസ്. ഇവിടെ മനുഷ്യന്മാരൊക്കെ മെഷീൻസ് പോലെയാണ്. ഞാൻ അമ്മയുടെ അടുത്തുനിന്ന് 700 കിലോമീറ്റേഴ്സ് അകലെയാണ്. അമ്മയും അച്ഛനെയും ഭയങ്കരമായിട്ട് മിസ് ചെയ്യുന്നുണ്ട്. ഐ മിസ് മൈ പാഷൻ, ഓൺ ദി ഹോൾ മൈ ഹാപ്പിനെസ്. നീയാണ് ഞങ്ങളുടെ എല്ലാം. നീ ഇഷ്ടപ്പെട്ട കാര്യങ്ങൾ ചെയ്തു മോളെ. ஏண்டா டைஃபாய்டுக்கு 1 மாசமாடா? டேய், அவனுக்கு வந்தாதான்டா தெரியும் டைஃபாய்லாம். சும்மா ஏதாவது சொல்லிட்டு. டேய், ஒய்ஃபை இருக்கா என்ன? இருக்குடா. ஹெச்ஆர் வேற கால் பண்ண சொன்னாரு, என்னன்னு தெரில. என்ன அப்ரைசலா? இருக்கும். ஹலோ டேய், வர்ஷினி ஊரில் இருக்காளா இல்லை போயிட்டாளா? ஊரில் தான் இருக்காடா, நாளைக்கு தான் போகிறோம். ஓகேடா, ஷுவர் தானே? ஷுவர் தான்டா. இல்லைடா, ஒன்றும் இல்லை, சும்மா தான். ஓகேடா. சரின்னு சொன்னாங்க, பரவாயில்லையா இப்போ? இல்லைடா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, பரவாயில்ல. சரி, ஓகேடா, நான் உனக்கு அப்புறம் கால் பண்ணுறேன். பாய்.
ஹே அர்ஜுன், என்ன ஏய், இங்க? ஹாய். உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. எப்படி இருக்கு? இல்லை இப்போ பரவாயில்ல. மெயில் பாத்தியா? என்னது புரியல? மெயில் பாத்தியா? பார்த்தேன். ஆக்சுவலி தேங்க்ஸ் டு யூ. இதுக்கு நீயும் முக்கிய காரணம். பரவாயில்ல. இது என்ன பேக்? இப்போதான் ஊர்லேருந்து வரியா? நின்னை காணா வேண்டி வண்ணு சூசிச்சு போய் வா. மலையாளம் எப்படி? எஸ். உடம்பு சரியில்லாமல் வீட்டில் இருந்தப்போ எப்பப்பெல்லாம் அவன் ஞாபகம் வந்துச்சோ அப்பப்பெல்லாம் நான் மலையாளம் கற்றுக்கணும்னு நினச்சேன். லாங்குவேஜ் நானாகவே கற்றுக்கிட்டேன். பட் கல்ச்சர் ஓ மூலமாக தான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். புரியலை. அப்போ ஐ லவ் யூனே சொல்லிடவா? இது இப்போ இல்லை, ஒரு 1.5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். கேரளா போனோம், ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ட்ரிப். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் எனக்கு திரும்ப திரும்ப வரணும்னு தோணுச்சு. உங்கள் ஊர், கல்ச்சர், லாங்குவேஜ், கடலக்கறி, புட்டு, நஸ்ரியா, இப்படி சொல்லிட்டே போகலாம். அவ்வளோ இஷ்டம். ஏன் இவ்வளோ நாள் அஃபெக்ஷனாக இருந்துச்சுன்னு தெரியல. பட் உன்னை பார்த்ததுக்கப்புறம் அதுக்கு ஒரு அர்த்தம் கிடைச்ச மாதிரி இருக்குது. ஒன் செகண்ட். டேய் மச்சான், விவசாயிகள் போராட்டத்துக்கு மெரினா வரியாடா? டேய் மச்சான், நான் கொஞ்ச நேரம் கழிச்சு உனக்கு கால் பண்ணுறேன். ஓகே. ഇപ്പം എന്താ പറയാ? വീട്ടിൽ സമ്മതിക്കില്ലാന്ന് പറയാം. அர்ஜுன் கண்டிப்பா வாட்டர் பாட்டில் ஒரு வாட்டர் பாட்டில். இல்லை தம்பி, நீ போ. என்ன? தெரியும், நீ மறந்துருப்பன்னு தெரியும். ஊருக்கு போகிறப்போ வாட்டர் பாட்டில் மறந்துடுறேன். என்னது வாட்டர் பாட்டில்? அவன் எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்ருக்கான், நீ என்னடா வாட்டர் பாட்டில் வாங்கி தரேன் இருக்கா? பொண்ணுங்களுக்கு காஸ்ட்லியான கிஃப்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்கள நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கணும் அவங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். சரி, நாளைக்கு அவள் வாட்டர் பாட்டில் கொண்டு வரான், என்ன பண்ணுவேன்? அவள் உனக்கு தானே, கண்டிப்பாக நாளைக்கு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வர மாட்டான். இது வெறும் வாட்டர் பாட்டில் இல்லை, நான் அவன் மேலே வச்சிருக்க கேர். தேங்க்ஸ். நீ கண்டிப்பாக ஏதோ சொல்ல வந்தல்ல? இல்லை, அது மறந்து போச்சு. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். இனிமேல் நீ தான் முடிவு பண்ணணும். இப்போவே சொல்லணும்னு இல்லை, பட் கண்டிப்பாக தோணுச்சுன்னா சொல்லு. உன் முடிவை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா யோசித்த பிறகு சொல்லு. ஏன்னா உனக்கு மட்டும் என்னை பிடிச்சா பார்த்தாது, உன் பேரண்ட்ஸ்க்கு என்ன பிடிக்குமான்னு உனக்கு தான் தெரியும். ஏன்னா இப்போ பிடிச்சிருக்குன்னு சொல்லி பேசி பழகிட்டு ப்ராப்ளம் வந்ததும் விட்டு பிரிஞ்சிடக்கூடாது. நாம் கடைசி வரை சேர்ந்து வாழணும். நீ ஒரு தமிழச்சியாகவும் நான் ஒரு மலையாளியாகவும். ட்ரெயின் வர மாதிரி இருக்குல்ல? ஓகே, சரி, நான் போயிட்டு வரேன். டேக் கேர். இது வரைக்கும் அவகிட்ட இருந்து எனக்கு எந்த பதிலும் வரல.
ஒரு வறண்ட பாலைவனத்தில் 2 சென்டிமீட்டர் மழை பெஞ்சா கூட அது ரொம்ப பெருசாக தெரியும். அப்போ ஒரு அடமழையே பெஞ்சா அப்படித்தான் நான் அவளை நினச்சி ஏங்கிட்டு இருந்தப்போ என் ஃப்ரெண்ட் ஹெல்ப்பில் டைரக்டர் கௌதம் மேனன்கிட்ட நான் எடுத்த ஷார்ட் ஃபிலிமை காட்ட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. நாளைக்கு காலையில் அவர் பார்த்துட்டு படம் பிடிச்சதுன்னா அவர் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு கால் வரும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். இன்றைக்கி நைட்டு நான் தூங்குற மாதிரி தான். என்னடா அதிசயமாக கோயிலுக்கெலாம் வந்திருக்கா? இல்லைடா, ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. நமக்கு பிடிச்ச டைரக்டர், நம்ம பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஒரு டைரக்டர் நம்ம ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு கால் பண்ணுவாரான்னு நினைக்கிறப்போ ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக, டென்ஷனாக, ஒரு மாதிரி மிக்ஸ்டு ஃபீலிங்காக இருக்குது மச்சான். அதான் கோவில் வந்தேன். சப்போஸ் அவர் கால் பண்ணலன்னா? கால் பண்ணுவான்னு நம்புகிறேன். இல்லாட்டி அடுத்த ஷார்ட் ஃபிலிம் இன்னும் பெட்டராக பண்ணுவேன். ஹலோ ஹலோ அர்ஜுன், நான் வர்ஷினி பேசுகிறேன். வர்ஷினி, என்னை கொஞ்சம் என்னை கொஞ்சம் என்னை கொஞ்சம்